chief guest. Of genius make one aspire for excellence in life that creates the harvest so abundant. We take immense pleasure to recognize the valued presence of chief guest of the day, Reverend Father Dr. Mariadas S.J., Principal of St. Joseph College, Trichy. Father has 20 years of teaching experience for undergraduate, postgraduate and PhD scholar from 2024. He is serving as a principal of various committees such as Xavier Board, All India Association for Christian Higher Education in India, International Association of Jesuit Universities and member of Manonmaniam University. He also has received many awards such as Xavier Arch Award, Book Writer Award, certificates of publication for the book Entrepreneurship at Micro Enterprise, Best Chapter Awards for chapter in edited book Anora, Best College Principal Award. He was resource person for 33 programs, 68 webinars, seminars, conference as workshop. Best Research Award in Artist Discipline. He published 4 patents, 9 books and 14 books chapters. Father Martin, the advocate and the parish priest of Vikravandi, Reverend Father Messiah, SAM's director, Reverend Sister Mangalam, the provincial superior, Reverend Father Chinappan, Reverend Sister Joan, the principal, Reverend Sister Sumati, the correspondent, Reverend sisters, teachers, parents, well-wishers, alumni, alumna, and guests. Good evening to all of you. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். Before I forget, I would like to congratulate the MCs. இந்த அனைத்து நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குகின்ற அந்த அருமையான எம்சிகளை முதல்ல வாங்களே, முன்னாடி வாங்க. யார் யார் எம்சி அறிக்கையில் எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க. Just show your face to the audience. ஏன்னா நான் கல்லூரியில் எங்கள் கல்லூரி புனித வளனார் கல்லூரி, அந்த கல்லூரியில் கூட சில சமயத்தில் எம்சிக்கு ஆள் தேடும். ஆனால் இந்த அருமையான குழந்தைகள் எந்த ஒரு சலனமுமின்றி எந்த ஒரு பயமின்றி மிக அற்புதமாக அனைத்து நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் போகிறதுனா அது இவங்களால தான். பல நேரங்கள் அது எம்சி தான் குளறுபடி பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த அருமையான குழந்தைகள் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். எனவே நீண்ட ஒரு கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம், உற்சாகப்படுத்துவோம். மாணவ குழந்தைகளை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. ஏன்னா எங்கள் கல்லூரி புனித வளனார் கல்லூரி திருச்சியில் இருக்கிறது. இது 182வது கல்வி ஆண்டு. அந்த கல்லூரியிலே ஏறக்குறைய 7000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் படித்த கல்லூரி அது. அது ஒன்று பல மாணவர்களை மாணவிகளை இன்று வரை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அங்கே ஒவ்வொரு வருஷமும் பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவோம். சில சமயத்தில் எல்லா நிகழ்வுகளும் அற்புதமாக இருக்கும், சில சமயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி சோட போயிடும். ஆனால் இந்த அருமையான குழந்தைகள் தொடக்கத்திலிருந்து இந்த வரை எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தொய்வும் இல்லாமல் மிக அற்புதமாக அந்த எல்கேஜி யூகேஜி எல்லா குழந்தைகளுக்கும் அருமையான ஒரு பயிற்சியை கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள். அவர்களுக்கு நீண்ட ஒரு கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். My dear teachers, you have done a wonderful job of training them. ஏன்னா இப்போ இந்த மேடையில் அந்த சின்ன குழந்தைகளை ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருந்து ஞாபகம் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஸ்டேஜும் பார்த்ததில்லை, இந்த லைட்டும் பார்த்ததில்லை, இந்த மாதிரி மேக்கப்பும் பார்த்தது கிடையாது. ஆனால் மேடைக்கு வர்றதுக்கு ஒரு பயமாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்கள் அந்த சின்ன குழந்தைகள் இங்கே 2 பேர் நின்று அப்பா அம்மா தேடிட்டு இருக்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு எங்கே அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு தேடுகிறது. இதெல்லாம் ஒரு அற்புதமான காட்சியாக நான் பார்க்கிறேன். அவர்களை மிக அற்புதமாக வளர்த்தெடுக்கின்ற அத்துணை பேராசிரியர்களுக்கும் அந்த பேராசிரியர்களை இந்த ஆசிரியர் வளர்த்தெடுக்கின்ற முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்கள் இருவருக்கும் எனது அற்புதமான பாராட்டுகளையும் நடுதலையும் நீங்களும் கரவொலி எழுப்பி வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம ஊரில் சொல்லுவோம்,
இப்போ நான் படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் உரிச்சு எடுத்துருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட காலம் கட்டாது. ஏன்னா படிக்கணுங்கிறது நோக்கம். ஆனால் இப்போ எந்த பெற்றோரும் இப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை இல்லையா? அந்த சூழல் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. அப்படி மீறி யாராவது ஒருத்தர் அடிச்சா கூட இந்த காலகட்டத்தில் எப்படி பிரச்சனை வருது நீங்களும் பெற்றோர்களாகிய உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சூழலிலும் மிக அழகாக அனைத்து குழந்தைகளையும் எவ்வளவு நாள் எடுத்தாங்கன்னு தெரியல, மிக அருமையாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த மேடையில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை மீண்டுமாக ஆசிரியர்களை மீண்டுமாக அனைவரும் பாராட்டுகின்றேன். அடுத்தாக இத்துணை ஆசிரியர்களையும் இத்தனை மாணவ கண்மைகளையும் பெற்றோர்களையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் நமது கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு யார் வேணாலும் எந்த சமூகத்திலும் யாருக்குமே வந்து பாராட்டுவதல் என்பது மிக மிக அவசியம். நிறைய வேலை செய்வோம், ஆனால் பாராட்டுவர்கள் மிக மிக குறைவாக இருப்பார்கள். இது போன்ற தருணங்களை எடுத்து சூழ்நிலைகளை எடுத்து சமயங்களை எடுத்து இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எத்தனையோ பள்ளிகள் இருந்தும் இந்த பள்ளியை அடையாளம் கண்டு இங்கு வந்து உங்கள் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறீர்கள். மிக அருமையான ஒரு இடத்தில் சேர்த்திருப்பதை நான் உணர்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அருமையான ஒரு சரியான ஒரு இடத்தில் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எந்த ஒரு விதத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சியிலே குறை காணாத அளவிற்கு அவர்களை வளர்த்திருக்கிறார்கள். எனவே உங்களையும் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தமைக்கு பெற்றோர்களாகிய உங்களையும் நான் பாராட்டுகின்றேன். அடுத்ததாக அந்த எல்கேஜி யூகேஜி இன்னும் பல டான்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். அத்தனை குழந்தைகளையும் அவர்களுக்காக நீண்ட ஒரு கரவொலி எழுப்பி அவர்களையும் பாராட்டுவோம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய பாராட்டுதல் என்பது மிக மிக முக்கியமானது. சற்று முன் முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டறிக்கையை நமக்கு வாசித்தளித்தார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த ஆண்டறிக்கையை பார்க்கிற பொழுது இந்த பள்ளியில் சேர்க்கின்ற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மிக அருமையாக அவர்கள் செய்திருப்பதை நான் உணர்கின்றேன். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவோம். ஒட்டுமொத்த வளர்ச்சி, அது கலையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், சமூக கண்ணோட்டமாக இருக்கலாம், இயற்கை கண்ணோட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் உள்வாங்கிய ஒரு கண்ணத்தோடு ஒரு குழந்தை வளர வேண்டும் என்பதிலே இந்த நிர்வாகம் மிக சரியாக செயல்பட்டு வருவதாக பார்க்கிறேன். ஆக எல்லா நிகழ்ச்சிகளையும் இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளையும் அந்த ஆண்டறிக்கையும் பார்த்து அப்படி நினைச்சு பார்த்தோம்னா ஒரு வார்த்தையில் அவர்களை நான் பாராட்ட விரும்புகின்றேன். நம்ம எல்லாரும் வந்து கேஎஃப்சினா தெரியும் இல்லையா? கேஎஃப்சி தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியாது? கை தூங்க பார்க்கலாம். கேஎஃப்சி அப்படின்னா சரி, எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடையில் போய் காசை கொடுத்து சிக்கனை வாங்கி ருசி ருசிக்கு சாப்பிட்டுட்டு வர்றதுதான் கேஎஃப்சி நினைப்போம். ஆனால் நான் இந்த ஆண்டறிக்கை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது அந்த கேஎஃப்சியை தான் நினைவு கொண்டு வருகின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாலேஜ். அறிவை உட்புகுத்திக் கொள்வதற்கு, அறிவில் இந்த குழந்தைகள் வளர்வதற்கு எல்லா முயற்சிகளும் இவர்கள் எடுத்து வருகிறார்கள். அது வெளியிலிருந்து மக்களை கொண்டு வருவதாக இருக்கலாம், இங்கிருக்கின்ற ஆசிரியர்களை வைத்து சிறப்பாக நடத்தி கொடுப்பதாக இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் அறிவிலே வளர்வதற்கு இவர்கள் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக பார்க்கிறேன். அதனால அது என்னை பொறுத்தவரை அந்த கேஎஃப்சியில் அது உங்களுக்கு சுலபமாக ஞாபகம் இருக்கிறதுக்காக கேஎஃப்சின்னு சொல்றேன். கே ஃபார் நாலேஜ், எஃப் ஃபார் ஃபெய்த். ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்திலே அனைத்து குழந்தைகளும் வளர வேண்டும். தொடக்கத்தில் குத்து விளக்கு ஏற்றுறதுலேருந்து அந்த இறைவணக்க பாடலிருந்து இறைவணக்க நடனத்திலிருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தொடங்குகிற பொழுது அந்த ஒரு மிக அருமையான ஒரு காட்சியாக பார்க்கிறேன். கடவுள் பக்தியில் இந்த பள்ளியில் சேர்க்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் வளர வேண்டும் என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பதை பார்க்கிறேன். தொடங்குதல் ஜபத்தை பார்த்தீங்க, பைபிள்ல இருந்து குரான்ல இருந்து பகவத்கீதையில இருந்து வாசித்தார்கள். அது எதை காட்டுகிறது என்றால் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த இடத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அனைத்து குழந்தைகளும் ஆன்மீகத்திலே வளர வேண்டும் என்பதிலே மிக அதிகமாக கவனம் எடுத்து வருவதை பார்க்கிறேன். அந்த எஃப் என்பது ஃபெய்த்தாக பார்க்கிறேன். சி என்பதை நான் கேரக்டர் ஃபார்மேஷனாக பார்க்கிறேன். ஒழுக்கம், பண்பாடு. இது நடந்து கொண்டிருக்கிற அத்தனை நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு குழந்தையும் ஒழுக்கத்திலே வர வேண்டும், பண்பத்திலே வளர வேண்டும், பண்பாட்டிலே வளர்ந்து அவர்கள் தங்களுடைய ஆளுமையிலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். எனவே இந்த சாப்பிடும் போது மட்டுமல்ல அந்த கேஎஃப்சி நினைக்காதீங்க. உங்கள் குழந்தை இந்த பள்ளியில் சேர்ந்ததிலிருந்து பள்ளியிலிருந்து வெளியில் படித்து முடித்து வருகிற வரை
இந்த பள்ளியானது இந்த KFCயில மிக அதிகமாக கவனம் செலுத்தி நாலேஜ், ஃபெய்த், கேரக்டர் என்பதை முழுமையாக ஒரு கவனம் செலுத்தி வருவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகள் இது போன்ற பள்ளிகளில் படிப்பதற்கு நிச்சயமாக அவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். அடுத்ததாக பார்க்கிற பொழுது இந்த பள்ளியினுடைய ஒரு மோட்டோ சர்வீஸ் அண்ட் லவ் என்று சொல்லுவார்கள். நான் ஒரு கொட்டேஷன் சொல்றேன், எத்தனை பேருக்கு இதை யார் சொன்னாங்கிறது சொல்லி பார்ப்போம். வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் அனைவருடைய வாழ்வும் வரலாறு ஆவதில்லை. மீண்டுமாக சொல்லுகிறேன், வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் அனைவருடைய வாழ்வும் வரலாறு ஆவதில்லை. வரலாற்றில் இடம் பிடித்தவருடைய வாழ்வு தங்களுக்காக வாழப்பட்டதில்லை. மீண்டுமாக சொல்லுகிறேன், வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் அனைவருடைய வாழ்வும் வரலாற்றில் இடம்பெறுவதில்லை. அவ்வாறு இடம்பெற்றவருடைய வாழ்வு தங்களுக்காக வாழப்படவில்லை. இது யார் சொல்லியிருப்பார்? மிக முக்கியமான ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார். யாராவது சொன்ன ஒரு 100 ரூபாய் நான் கொடுக்குறேன். மிக அருமையான ஒரு வசனம். அது இந்த கல்லூரியுடைய இந்த நோக்கத்தை, மோட்டோவை வைத்து பார்க்கிற பொழுது மிக பொருத்தமான ஒன்றாக பார்க்கிறேன். நமது முன்னாள் தலைவர் காமராஜர் சொன்னது. நீங்க ஒருவேளை கன்னியாகுமரி பக்கம் அந்த தொட்டில்பாடு பக்கம் போனீங்கன்னா அங்க அந்த கல் அது இருக்கும். மிக அருமையான ஒரு வசனம். அது அரசியல் தலைவராக இருக்கலாம், சமூக தலைவராக இருக்கலாம், சமய தலைவராக இருக்கலாம், பொருளாதார தலைவராக இருக்கலாம். யாருடைய வாழ்வெல்லாம் இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்வு மற்றவருடைய வாழ்வாகும். அதுதான் இந்த NSS உடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா, நாட் மீ பட் யூ என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அடுத்தவர்களை முன்னிறுத்துகின்ற ஒரு வாழ்வுதான் இந்த NSS மோட்டோ என்று சொல்வார்கள். யாரெல்லாம் இந்த சமூகத்திலே மற்றவர்களை, அதிலும் குறிவாக சமூகத்தை மையப்படுத்தி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வைத்தான் நாம் இன்று பின்பற்றுகிறோம். அது காமராஜாக இருக்கலாம், அன்னை தெரசாவாக இருக்கலாம், அண்ணல் அம்பேத்கராக இருக்கலாம், நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம். எத்தனையோ சமய தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் பொருளாதார தலைவர்களையும் பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக தங்களுடைய முழு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் பாராட்டுகின்றோம், அவர்களைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம். அதுதான் இந்த பள்ளியினுடைய நோக்கமாக பார்க்கிறேன். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்விலே பிறருக்காக தங்களுடைய அன்பை முழுமையாக செலுத்தினார்களோ, தங்களுடைய வாழ்க்கை முழுமையாக சேவைக்காக அர்ப்பணித்தார்களோ அதுதான் அவருடைய வாழ்வு. அன்பு, சேவை, இந்த இரண்டையும் மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பள்ளி மிக அற்புதமான ஒரு பள்ளியாக நான் பார்க்கிறேன். இந்த பள்ளியில் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம், இந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த பள்ளியோடு தொடர்புடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நலம் விரும்பிகளாக இருக்கலாம். அனைவரும் இணைந்துதான் இந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்கின்றோம். எனவே எப்பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு கல்வியை கொடுத்து அவர்களை வளர்த்தெடுத்து இந்த சமூகத்தினுடைய அக்கறையுள்ள மக்களாக நாம் உருவாக்குகிறோமோ அப்பொழுது இந்த பள்ளியினுடைய நோக்கமானது ஒவ்வொரு நிமிடமும் அரங்கேறி வருவதாக பார்க்கிறேன். எனவே பெற்றோர்களே, நலம் விரும்பிகளே, பேராசிரியர், ஆசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, அன்பு, சேவை இவை இரண்டையும் நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்காக கொடுப்போம். சிறு சிறிய அளவிலே எப்பொழுதெல்லாம் நம்மால் இந்த சமூகத்திற்கு சிறு சிறிய அளவில் கொடுக்க முடிகிறதோ அப்பொழுது கொடுப்போம். ஏதோ உயிரை கொடுத்துதான் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சிறு சிறு காரியங்களிலே, உதாரணமாக நான் கல்லூரியிலே பார்க்கிற பொழுது நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, சற்று சிரமப்படுறவங்க இருப்பாங்க. நான் பொதுவாக பார்ப்பது என்னவென்றால், நல்லா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் பண்ணல, ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய நேரத்தை அந்த சிரமப்படுகிற மாணவ மாணவிகளுக்காக ஒதுக்கி கற்றுக் கொடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக கிராமத்திலிருந்து வருகின்ற அந்த மாணவ கண்மணிகளுக்கு நன்றாக படிக்கிறவர்கள் சொல்லிக் கொடுப்பதை பார்த்திருக்கிறேன். அதுபோன்ற உதவிகளை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். எங்கள் முன்னாள் மாணவர் ஒருத்தர் இருக்கிற திருச்சி பக்கம் வந்தீங்கன்னாக்க ஒரு ஹோட்டல் இருக்கு, பனானா லீஃப்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஒரு சில பேர் சாப்பிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு உதவி சொர்க்கம் நம் அருகில் எழுதி போட்டிருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு உதவி சொர்க்கம் நம் அருகில். அப்படி என்றால் நம்மால் என்ற அளவிலே சிறு சிறு உதவியை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது செய்கிறோமோ அப்பொழுது சொர்க்கம் நம்மை நோக்கி வருவதாக பார்க்கிறேன். இந்த பள்ளி அன்பையும் சேவை மனப்பான்மையும் வளர்த்தெடுக்கின்ற ஒரு பள்ளி.
அந்த பள்ளியில் சேர்ந்திருக்கின்ற மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இந்த அன்பையும் சேவையையும் ஒவ்வொரு நாளும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு விதைக்கின்ற அதே பண்புகளை இந்த சமூகத்திற்கு விதைக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியையும் பாராட்டுகிறேன். பள்ளியுடைய முதல்வரை பாராட்டுகின்றேன், பள்ளியுடைய தாளாரை பாராட்டுகின்றேன். இவர்கள் அனைவரும் இயக்கி வருகின்ற இந்த மாநில தலைவி அவர்களை பாராட்டுகின்றேன். மேலும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சபை துறவிகள் அனைவரையும், அருட்சகர்கள் அனைவரையும் நான் முன்னே பாராட்டுகின்றேன். இவர்கள் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அருமையான 2 அருள் தந்தையர்களையும் பாராட்டுகின்றேன். இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த அருள் சகோதரிகளுக்கும் ஒத்துணையாக ஒத்துழைப்பு கொடுத்து, முழு பாதுகாப்பை கொடுத்து, அவர்கள் தங்களால் ஆன எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்து ஆதரவு கரம் நீட்டி இந்த பள்ளியை வளர்த்து வருகின்ற பெற்றோர்களாகிய உங்களை நான் உண்மையிலே இந்த நேரத்திலே பாராட்டுகின்றேன். ஏனென்றால் உங்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. நீங்கள் எந்த அளவிற்கு இந்த பள்ளிக்கு உங்களுடைய ஆதரவு கரங்களை பல்வேறு வகைகளிலே கொடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் அற்புதமாக வளர்வார்கள், அன்பிலே வளர்வார்கள், சேவையிலே வளர்வார்கள். அதுதான் இந்த சமூகத்திற்கு இன்றைய காலகட்டத்திலே அவசியமாக ஒன்றா பார்க்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த அன்பு சேவை மனப்பான்மை இதில் தான் எல்லாருமே குறைஞ்சிக்கிட்டு வரோம். வீட்டில் அன்பு செய்யறதுக்கு ஆளு கிடையாது, கேட்கறதுக்கு ஆளு கிடையாது, சேவை செய்வதற்கு ஆளு கிடையாது. அவ்வாறு சேவை செய்வதற்கும் அன்பு செய்வதற்கும் ஆட்கள் குறைந்து வருவதால் தான் ஒரு பக்கம் அநாத இல்லங்களும் வயோதிக இல்லங்களும் அதிகமாகி வருவதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அன்பு இல்லை, சேவை இல்லை, அல்லது உறவு இல்லை, நட்பு இல்லை, மன நிம்மதி இல்லை என்பதை எது காட்டுகிறது என்றால் மருத்துவமனைகளை கூடி வருகின்ற கூட்டம் காட்டுகிறது, ஆலயங்களில் அதிகரித்து வருகின்ற கூட்டம் காட்டுகிறது, தியேட்டர்களிலும் அல்லது கேளிக்கைகளிலும் தங்களை ஈடுபடுத்தி தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து வருகின்ற இந்த இளைஞர் சமுதாயத்தை காட்டுகிறது. எனவே இந்த சமூகத்திற்கு நாம் அனைவரும் இந்த இடத்துல கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பை விதையாக கொடுப்போம், சேவையை சமூகத்திற்கு கொடுப்போம். அது நம்மளான உதவியாக நான் பார்க்கிறேன். அந்த ஒரு அருமையான ஒரு கருத்தை, அருமையான ஒரு பண்பை, அருமையான ஒரு பண்பாட்டை இந்த பள்ளியின் வழியாக பல்வேறு விதங்களை செயல்படுத்தி வருகின்ற உங்கள் அனைவரையும் பாராட்டி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி தாளர் அவர்களுக்கும் தலைமை சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Father. The imprints made by you will be cherished in our minds forever. Just as water refreshes the body, joy refreshes the soul. We dance for laughter, we dance for tears. We dance for hopes, we are the dancers, we create dreams. Just when the caterpillar thought the world was over, it became a butterfly. அடுத்து நம் கண்களுக்கு ஒரு வண்ணம் அளிக்க நடனமாட வருகிறார்கள் 3ஆம் வகுப்பு வண்ணத்து பூச்சிகள். Butterflies symbolize change. Their colorful wings represent creativity, individuality, and joy of learning. A butterfly team connects students to nature and encourages mindfulness and appreciation. We have the students of grade 3 to take us all into the world of butterflies.
feel better when I'm dancing.